Superb performance from CSK and seal an important game against DC ன்னு சொல்லணும். Let's talk about the review of CSK and DC match. Excellent performance, especially Sanju Samson. Important match, important game. இந்தியாவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாதிரியே சிஎஸ்கேக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கார்த்திக் சர்மா 2 மேட்சுமே குரூஷியலா 160 ஆட் 160க்குள்ள இருக்க சேஸ் சிஎஸ்கே டாப் நாச்சா சேஸ் பண்ணுவாங்க ஃபாஸ்ட்ல. அதே மாதிரி கார்த்திக் சர்மாக்கு பெர்ஃபெக்டான ஸ்லாட் கொடுத்து டைம் எடுத்து கரெக்டான இம்பார்ட்டன்ட் சேஸ்ல இறக்கி விட்டு பெர்ஃபெக்டான சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ணி ஆடிருக்காரு. குட் நாக் ஃப்ரம் போத் talented players, especially Sanju. One-sided செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆனது காரணமே சஞ்சு. கரெக்டாக குல்தீப் யாதவ் டேக் டவுன் பண்ணாரு. சரி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சது டிசி. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பிச் செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் பெட்டரா பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், ஸ்பின்னர்ஸ்க்கு நின்று ஹெல்ப் பண்ணி பால் கொஞ்சம் நின்று டர்ன் ஆகும்னு நினைச்சாங்க, ஸ்லோவா இருக்கும்னு நினைச்சாங்க. பட் இட் குடின்ட். இது ஆகவே ஆகல. மேக்ஸிமம் டெல்லியில பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செகண்ட் இன்னிங்ஸ் பெட்டராக தான் ஆகும். ஐ திங்க் என்னோட அங்கே அனலிஸ்ட் இருக்காங்க, நிறையா ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, விக்கெட் நேரில் பார்த்துருப்பாங்க. ஆனாலும் ஏதோ தப்பான டிசிஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ருத்ராஜு டாஸ் தோற்றதுக்கப்புறம் ஐ டோன்ட் மைண்ட் பேட்டிங் ஆர் போலிங்னாரு. அவருக்கும் பேட்டிங்காக தான் இருந்திருக்கும். ஏன்னா சிஎஸ்கே பரவாயில்ல, குட் டாஸ் டு லூஸ். சிஎஸ்கேக்கு சாதகமாக இருக்குது. நிறைய குட் டாஸ் டு லூஸ் நிறைய நடந்திருக்கு. அதில் மும்பையோட சரி, வான்கடியில் எஸ்பெஷலி இந்த மேட்சும் சரி. அப்புறம் கப்பில் 3 மேட்சஸ் நோட் பண்ணல. பட் அந்த மேட்சஸ் எல்லாம் குரூஷியலான டாஸ் போட்டாலும் கேமுக்குள்ளே சூப்பராக கம்பேக் கொடுத்தாங்க. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்து பவுலிங் இன் பவர் பிளே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. விக்கெட் சூப்பராக ஹெல்ப் பண்ணாலும் பவுலிங் எக்ஸிகியூஷன் எப்படி தரணும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. கம்போஸ் மட்டும் எக்ஸ்பென்சிவாக இருந்தார் இந்த டெத்லையும் சரி, ஓப்பனிங்லையும் சரி. பட் அவர் இல்லைனாலும் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு காமிக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல தான் சிஎஸ்கேவோட பவுலிங் சூப்பர்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கம்போஸ் எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறவர் திடீர்னு ஒரு மேட்ச் பண்ணால் மட்டும் சிஎஸ்கே தோற்றுருக்கு. அது ஒரு நடந்து அவர் நல்லா போடாம மட்டும் மிஸ்லிங் நல்லா பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ட் ஓவரால் பவுலிங் யூனிட்டா நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். மேபி தே காட் கிரேட் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் பிளே ஆஃப் இஃப் தே டன் அட்லீஸ்ட் 4 out of 3. 16 பாயிண்ட் கட் ஆஃபாக இருக்கும். வித் பாசிட்டிவ் ரன் ரேட் இருக்கு. 12 balls சம்திங் ஸ்பேரில் அடிச்சிருக்காங்க. அதனால மேபி தே காட் குட் சான்ஸ் ஆஃப் குவாலிஃபையிங். பட் கப்பு ஜெயிப்பாங்களா? லெட்ஸ் சி இன் ஃபியூச்சர் ரிவ்யூஸ் அண்ட் கேம் பிளான். நெக்ஸ்ட் எடுத்ததையும் பவர் பிளேல ஒரு நல்ல 3 விக்கெட் எடுத்தனால கேமுக்குள்ள ஈஸியா வர முடிஞ்சுச்சு. விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் பவுலிங் எக்ஸிகியூஷன் எஸ்பெஷலி அக்யூஷன் உள்ள கொண்டு வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண வச்சிருக்காங்க. எக்ஸலன்ட் கரெக்டான ஓவரும் கொடுத்தாங்க. மிடில் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போவோம். பவர் பிளேலே டைட்டாக வச்சு 3 விக்கெட். கேலார் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் குரூஷியல். அவர் மட்டும் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாருன்னா 170 எடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அவுட் ஆயிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது. 80 for 5 ஜிபி ஸ்டப்ஸோட கேட்ச் விட்டாருக்கும். பட் ரெண்டாவது டே இவங்க ஜெயிச்சிருந்தாலும் 130குள்ளேயே முடிச்சிருக்கலாம். ஸ்டப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தா. அக்சர் பட்டேல் அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. ரிஸ்வி கரெக்டாக உருப்படியான டிசிஷன் அவர் இறக்கி விட்டது. அபிஷேக் போல் இறக்கி விட்டுருந்தா கூட, அவர் இருந்தாருன்னு எக்ஸாக்டாக தெரியல, இறக்கி விட்டுருந்தா 50-50 தான். அதனால சமீர் ரிஸ்வி யூஸ்ல பார்ட்டி அடிச்சு கொடுத்தாரு. ஸ்டப்ஸ் அண்ட் அவர்கிட்ட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. கம்போஜ் ரொம்ப ஒன் சைடடா ஒரே பிளானோட ஸ்டிக் பண்ணி எல்லா மேட்சும் போட்டதுனால அதை கண்டுபிடிச்சி டக்குன்னு அடிச்சாங்க ஒரு 2-3 சிக்ஸ். அப்பவும் ஸ்டிக் பண்ணாரு. 1-2 எக்ஸிக்யூட் பண்ணாலும் அது மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து 4-6 தான் இருந்தனால அவர் 50 ரன்ஸ் பக்கமாக போட்டுட்டார். செகண்ட் இன்னிங்ஸ் ருத்ராஜ் எனக்கு தெரியும் அவர் அந்தளவுக்கு ஃபார்ம் இல்லைன்னா போன மேட்ச் மேன் ஆஃப் த மேட்சோட வராரு. பட் 4 ஷார்ட் செலெக்ஷன், விக்கெட்டை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு தெரியாமல் கரெக்டாக பிக் பண்ணி அடிச்சாரு. ஃபீல்டர் இல்லைன்னா அங்கே அடிச்சிருக்கலாம் பவர் பிளேல. கரெக்டாக அங்கே ஸ்கொயரில் எப்படியும் வச்சிருப்பாங்க பவர் பிளேல ரைட் ஹேண்ட் எடுத்து, அதனால் ஈஸியாக அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 6 க்ரூஷியலாக வந்து அடிச்சு கொடுத்தாரு 1 டவுனில் வந்த ஊர்வில் பட்டேல். அதுக்கப்புறம் ஒரு தேவையுள்ள ஷாட்டா தேவையில்லை ஷாட்டான்னு தெரியல. ஏன்னா ரோல் கொடுத்துருப்பாங்க சமீர் ஊர்வில் பட்டேலுக்கு. அவர் ரோலுக்கு தகுந்த மாதிரி அடிக்க போனாரு. அது 50-50 தான். அடிக்காம கூட இருந்துக்கலாம். பட் ரோல் டிஃபைன்
பண்ணுறது. ஐ மீன் அவர் ரோல் அட்டாக்கிங் ஒன் டவுனில் போய் ஒரு க்ரூஷியலான ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறது, க்ரூஷியலான நாக் அடிச்சு கொடுக்குறதா இருக்கு. அது இன்னைக்கு பண்ணிட்டு தான் அவுட் ஆனார். அது நான் 9 பால் 20 நியர்பை 20 பக்கமாக அடிச்சாரு. குட் நாக். நெக்ஸ்ட் 2 டவுனில் கார்த்திக் சர்மா. அவர் ஃபினிஷிங் கரெக்டாக இல்லைன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி டைம் எடுத்து ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அனலைஸ் பண்ணி கரெக்டாக இறக்கி விட்டுருக்காங்க. குட் டிசிஷன். அதை 2 மேட்சும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு பெரிய ஹிட்டர் இல்லை, கரெக்டாக எடுத்துட்டு போனாரு. பட் ஒரு 180 190 சேஸ்ல பண்ண முடியுமா? அது ஃபியூச்சர் மேட்சஸ்ல பார்ப்போம். நல்ல ஆப்பனண்ட் கிட்ட வரும்போது. பஞ்சாப் சரி ஜிடியோடையும் பஞ்சாப் சாரி ஜிடியோடையும் எஸ்ஆர்ஹெச்சோடையும் இருக்கு. எல்எஸ்ஜி 2 மேட்ச் இருக்கு. அவங்களும் சும்மா இல்லை. பூரன் வேற மும்பையோட நல்லா ஆடினாரு. ஜாப் இங்கிலீஷ் வராரு. போலிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு. அடுத்த 2 மேட்சும் பிஎஸ்கே க்ரூஷியல். அந்த 2 ஜெயிச்சிட்டாங்கன்னா 90% எனக்கு தெரிஞ்சு குவாலிஃபைன்னு நினைக்கிறேன். இந்த டீம் அவங்க இப்படின்னு ஜெயிக்க தோக்கன்னு தான் இருப்பாங்க. அப்படி டக்குன்னு உள்ளே போயிடலாம் சிஎஸ்கே. இந்த 2 எல்எஸ்ஜி மேட்ச் கன்ஃபார்ம் 2-1 ஜெயிக்கணும். ஏன்னா அடுத்த எஸ்ஆர்ஹெச் ஜிடியில் 1 தான் ஜெயிக்க முடியும் என் கணிப்பு. அதனால இதில் 2 ஜெயிச்சே ஆகணும் கன்ஃபார்ம். ஆகுது. ஆனால் நான் மாற்றமே இல்லை. என்னதான் நீங்கள் சொல்லலாம், இந்த 2ல 1 தோத்துட்டு அங்கே 2 ஜெயிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஜிடி அண்ட் எஸ்ஆர்ஹெச். ஜிடியோட ஹோம் கிரவுண்ட். நீ எஸ்ஆர்ஹெச் கூட விடுங்க, சென்னையில் ஆடுவாங்க, மேபி அது எதுன்னு பண்ணலாம். ஏன்னா ஜிடியோட கன்ஃபார்ம் முடியாது. பவர் பிளேலேயே எனக்கு தெரிஞ்சு முடிப்பாங்க. அது லெட்ஸ் டிஸ்கஸ் லேட்டர். ஓவரலாக பார்த்தா சேட்டன் எக்ஸலண்ட்டாக ஆடினாரு. பிச்சு ஹெல்ப் பண்ணிச்சு. டியூ வரலைனாலும் விக்கெட் கொஞ்சம் பெட்டர் ஆச்சு. அது எதில் தெரிஞ்சுன்னா பால் பட்டு டைம் பண்ணாவே போச்சு. எண்டில் குல்தீப் யாதவ்னால பாலை கிரிப் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அக்சர் பட்டேல் முதலே போட்டு போயிட்டாரு. சரண் சொல்ல முடியாது. ஒரு முதலே போட்டு ஒரு நல்ல ரன் ரேட்டு ஒரு 6 ரன் ரேட்ல வச்சுட்டு போயிட்டாரு. அவரோட எக்கனாமி கூட 6 நினைக்கிறேன். லுங்கிசானி இங்கிடி கடைசியில கொஞ்சம் ரன் கொடுத்தாலும் அவரும் நல்லா போட்டாரு. பிச்சு அவர் இன்டூ த விக்கெட் ஸ்லோயர் பால் போடாத காரணம் பிச்சு பெட்டர் ஆயிடுச்சு. அந்த ஊர்வில் பட்டேல் 6 அடிக்கும் போதே கவனிச்சாரு. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவுக்கு பாலே விழுகல. அது இல்லாமல் பிச்சும் அந்த அளவுக்கு அசிஸ்ட் பண்ணல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி. மேபி ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணாலும் ஃபிங்கர் ஸ்பின்னருக்கு அசிஸ்ட் பண்ணியிருக்கோம். அக்யூரேஷனுக்கு நல்லா கிடைச்சிச்சு, ப்ளஸ் அக்சர் பட்டேலுக்கு நல்லா கிடைச்சிச்சு. அதனால தண்டனை நெட்டிக்கு Okay, let's end this video with 2 key movements. What are they? ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் டாஸ் மேபி அவங்க பவுலிங் போட்டிருக்கலாமோ, அது ஒரு கீ மூமெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அதோட சேர்த்து பவர் பிளே பவுலிங் ஃப்ரம் சிஎஸ்கே. விக்கெட் ஸ்லோவாக இருந்தாலும் ப்ரெஷர் கரெக்டான டைமில் கிரியேட் பண்ணி 3 விக்கெட்ஸ் ஏர்லியர் எடுத்தாங்க. பவர் பிளே 2, அதுக்கப்புறம் 7th ஓவரில் 1. நாட் ராங். சூப்பர் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். ஓவராலாக பவுலிங் எக்ஸிக்யூஷன் பெட்டராக இருக்குது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பவுலர்ஸ் சிஎஸ்கே கிட்ட இல்லைனாலும் எக்ஸிக்யூஷன் அது பர்ஃபெக்டாக பண்ணுறதுனால தான் தே காட் லோயர் எக்கனாமி. ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் என்னன்னா, சேசிங் ஆஃப்டர் இம்பாக்ட் பிளேயர் நம்ம டீம், ஐ மீன் இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் வந்ததுக்கப்புறம் சேசிங் பெட்டராக இருக்குது. இஃப் யுவர் பவுலிங் யூனிட் ரெஸ்ட்ரிக்ட் அரௌண்ட் 160 170 அந்த ஆடுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா, ஒய்னா உனக்கு டைரக்ஷன் பர்ஃபெக்டா தெரியும், எப்ப டேக் டவுன் பண்ணலாம். அதுவும் இல்லாம லூஸ் பால்ஸை மட்டும் பனிஷ் பண்ணா போதும். உனக்கு எக்ஸ்ட்ரா பேட்டர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எக்ஸ்ட்ரா பேட்டர் வச்சு அடிச்சிருக்க, பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒன்றும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும்.
கேமை டூ டவுன் தான் 2 விக்கெட் ஏர்லியாக போச்சு. மெதுவாக எடுத்துகிட்டு போனாங்க. லூஸ் பால் ஃபினிஷ் பண்ணாங்க. டியூ வரப்போகுது, விக்கெட் ஒன்றும் கொஞ்சம் பெட்டர் ஆகும், இன்னொரு கடைசி ஒரு 10 ரன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனாங்க. அது நடக்கும். அதனாலேயே சேசிங் வென் யுவர் பவுலிங் டீம் ஹேண்ட்ஸ், அதான் 200 கொடுக்காம 150 கொடுக்கறது உங்க திறமை, அதுவும் நான் அக்செப்ட் பண்ணுறேன். அப்படி கொண்டு வந்துட்டாவே சேசிங் பெட்டராக இருக்கும். ஒருத்த மட்டும் கரெக்டாக ஆடி போனால் போதும். ஓகே, லெட்ஸ் எண்ட் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இம்பார்ட்டன்ட்லி சப்ஸ்கிரைப். சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் திஸ் வீடியோ, திஸ் கண்டென்ட் லேட்டர். தேங்க்யூ.